உன்னத பாட்டு 37ஆம் பாகம். அன்பானவர்களே, 7 அதிகாரங்களை படித்து விட்டோம். எவ்வளவு ஆழமான விஷயங்கள், மறைபொருட்கள் இவற்றை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ இந்த 8வது அதிகாரம் தான் கடைசி அதிகாரம். 14 வசனங்கள் இருக்கின்றன. இந்த கடைசி அதிகாரத்திலே இயேசுவானவராகிய மணவாளன் பேசுகின்ற விடயங்கள் உண்டு, சபையாகிய மணவாட்டி பேசுகின்ற விடயங்கள் உண்டு, அதுபோல இஸ்ரவேல் என்னும் அந்த தேவனுடைய ஜனங்கள் பேசுகின்ற விடயங்களும் உண்டு. ஆகவே சும்மா அந்த 8வது அதிகாரத்தை வாசித்தால் யார் என்ன சொல்லுகிறார், என்ன மறைப்பொருட்கள் இருக்கின்றன, என்ன அர்த்தத்திலே சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் புரியாது. ஆகவே இன்றைக்கு நாம் 1வது வசனத்தில் இருந்து வழமை போல கொஞ்சம் ஆழமாக போய் படிப்போம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போலிருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். இப்போ சபை பேசுகிறது, மணவாட்டி பேசுகிறாள். மணவாட்டி சொல்லுகிறாள் மணவாளனை பார்த்து, அது எபிரேய மொழியிலே கூட அந்த ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஆரம்பம் இருக்கிறது. என்னவென்றால் அந்த உள்ளத்திலே இருந்து வருகின்ற உணர்வாம். அந்த ஒரு ஏக்கம் கலந்த ஷா, அப்படி இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அந்த ஒரு உணர்வு. நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே இந்த உன்னத பாட்டு பாடத்திலே முன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் 19வது பாகத்திலே என்று இந்த சகோதரன் எப்படி மணவாளனாக முடியும், சகோதரி எப்படி மணவாட்டியாக முடியும் என்று. அதிலே ஆபிரகாமை பற்றி ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதாவது ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராய் உண்மையில் ஆபிரகாமினுடைய தகப்பனுடைய மகள். ஆகவே ஒரு விதத்திலே அவர்கள் சகோதரர்கள். ஆனால் அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் மோசேயின் காலத்திலே நியாயப்பிரமாணத்திலே இப்படி சகோதரர்கள் சகோதரிகளை திருமணம் செய்யக்கூடாது என்ற அந்த சட்டம் வரும் வரை அது பிரச்சனையாய் இருக்கவில்லை. இப்போ காயினுக்கு எங்கிருந்து மனைவி வந்தது என்று எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அது சகோதரி, ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த சகோதரி, அந்த பிள்ளையைத்தான் காயின் திருமணம் செய்திருக்க வேண்டும் நிச்சயமாக. அப்போ மோசேயின் மூலமாக அந்த சட்டம் கொடுக்கப்படும் வரை அது ஒரு பிரச்சனையாய் இருக்கவில்லை. ஆபிரகாமின் மனைவி ஆபிரகாமுக்கு பாதி சகோதரி, ஒரே அப்பா. இப்போ இயேசு இதை அடிப்படையாய் வைத்து நமக்கு சொல்லும் பொழுது எப்படி அதை மொழிகிறார் என்று நான் உங்களுக்கு 19வது பாகத்திலே சொல்லிக் கொடுத்தேன். அதிலே சொன்னேன், பிதா இயேசுவானவருக்கும் பிதா, நமக்கும் பிதா, அப்படித்தானே? ஆகவே பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் என்ற ரீதியிலே நாம் இயேசுவுக்கு சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கிறோம். ஆனால் இயேசுவுக்கு மணவாட்டியாக இருக்கிறோம். அப்போ இந்த இடத்திலே இவர் என்ன சொல்லுகிறார்? இந்த மணவாட்டி, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் என்ன அர்த்தம்? இது கிறிஸ்தவர்களுடைய ஒரு அங்கலாய்ப்பு. விஷயம் தெரியாத கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு அங்கலாய்ப்பே கிடையாது. ஆனால் விஷயம் தெரிந்த கிறிஸ்தவர்கள் அநேகம் பேர் ஏங்குகிறார்கள். நான் ஒரு இஸ்ரவேலனாய் பிறந்திருக்க கூடாதா? எபிரேய மொழி என்னுடைய மொழியாய் இருந்திருக்க கூடாதா? நான் அப்போ தைரியமாக இயேசு எங்களுடையவர் என்று சொல்லுவேனே. இப்போ இந்த அங்கலாய்ப்பு இருக்கிற ஒரு பயங்கரமான ஆள் தான் நான். இப்போது என் நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் எவ்வளவு இஸ்ரவேலை குறித்த ஆசை, ஆர்வம், பற்று, பரிவு, நாட்டம் கொண்டவன் என்று. அப்போது எத்தனை தடவை நான் ஏங்கி இருக்கிறேன் தெரியுமா? நான் ஒரு புறஜாதியானாய் இருந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு விசா எடுத்து கொண்டு போக வேண்டி இருக்கிறது. அவர்களுடைய மொழியை நான் எத்தனையாவதோ மொழியாய்த்தான் படிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய சிந்தனா மொழி தமிழ். நான் தமிழன், நான் இலங்கையன். ஆகவே இலங்கையர்கள் இஸ்ரவேலுக்கு போவதற்கு விசா எடுக்க வேண்டும். நான் தமிழிலே சிந்திக்கின்றவன். நான் எபிரேய மொழி படிக்கும் பொழுது அதை ஒரு வேற்று மொழியை படிக்கின்றதை போல படிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஆதங்கம் அவ்வப்போது வந்துவிட்டு போகிறது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஒரு ஆதங்கம் இருக்கிறது.
இந்த ஆதங்கம் அதிகப்படுவது எப்பொழுது தெரியுமா? இப்போ நீங்கள் இஸ்ரவேலுக்கு போய் இஸ்ரவேலின் யூதர்களோடு அமர்ந்து பேசும் பொழுது அவர்கள் வேதத்தை குறித்து, அந்த இஸ்ரவேலை குறித்து, இயேசுவை குறித்து, அந்த மெசியானிக் யூதர்கள், இயேசுவை விசுவாசிக்கும் மெசியானிக் யூதர்கள், அவர்கள் இயேசுவை குறித்து அவர்கள் உரிமையோடு பேசுவதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாய் இருக்கும். இப்போ அன்பாளர்களே, உங்களுக்கு தெரியும், எனக்கு ஓரளவு இஸ்ரவேல் தெரியும், அப்படி தானே? நான் இஸ்ரவேலிலே நிறைய அலைந்து திரிந்திருக்கிறேன். அந்த மொழி கூட எனக்கு தெரியும் என்பது உங்களுக்கு தெரியும். என்ன தான் இருந்தாலும் நான் சுபாவ இஸ்ரவேலன் அல்ல, அப்படி தானே? நான் இஸ்ரவேலுக்கு போகும் பொழுது ஒரு வெளிநாட்டுக்காரனாகத்தானே போகிறேன். அப்போ அந்த மெசியானிக் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நான் இருக்கும் பொழுது, அவர்கள் அந்த பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது, அவர்கள் ஷபத் கொண்டாடும் பொழுது, ஓய்வு நாளை கொண்டாடும் பொழுது, அவர்கள் செய்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஏக்கமும், ஏன் உண்மையை சொல்லுகிறேனே, சாடையாக பொறாமையும் வரும். நான் மாத்திரம் ஒரு இஸ்ரவேலனாக இருந்தால் எனக்கும் அந்த ஓய்வு நாளை கொண்டாடலாமே, எனக்கும் அந்த பண்டிகைகளை கொண்டாடலாமே. அன்பானவர்களே, என்னுடைய இறையியல் கொள்கை என்னவென்றால், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பண்டிகைகள், பலிகள், பழைய ஏற்பாட்டின் விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாம் பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் அல்ல, நாம் சுபாவ ரீதியான இஸ்ரவேலர்கள் அல்ல. ஆகவே நாம் பண்டிகைகள் கொண்டாட தேவையில்லை, அந்த பலிகளை கொடுக்க தேவையில்லை, ஷபட் என்கின்ற ஓய்வு நாளை அவர்கள் ஆசரிக்கின்ற விதத்திலே ஆசரிக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அவற்றன் அந்த தாற்பயம், இறையியல் இயேசுவில் எப்படி நிறைவேறி இருக்கின்றது என்பதனை நாம் மனதிலே கொள்ள வேண்டும், அப்படித்தானே? இப்போ ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் 5 பலிகள் உண்டு. லேவியர் ஆகமத்தில் நீங்கள் பார்த்தால் சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி அல்லது ஆகார பலி அல்லது தானிய பலி, சமாதான பலி. இந்த அனைத்து பலிகளும் இயேசுவானவரில் நிறைவேறி இருக்கிறது என்று 1 யோவான் புத்தகத்திலே படிக்கிறோம். அதற்கு 1 யோவான் புத்தகத்திலே யோவானுக்கு ஆவியானவர் ஏவின அந்த கிரேக்க சொல் ஹிலாஸ்மோஸ். இதை குறித்து நான் 1 யோவான் பிரசங்கத்திலே தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அந்த ஹிலாஸ்மாஸ் என்கின்ற அந்த கிரேக்க சொல் நமக்கு காண்பிக்கின்றது அந்த 5 பலிகளும் இயேசுவானவரில் நிறைவேறிவிட்டது என்று. அது மாத்திரமல்ல, பண்டிகைகளை எடுத்து பாருங்கள். நான் பண்டிகைகளை பற்றி கற்றுக் கொடுத்திருக்கிறேன். 7 பண்டிகைகள் உண்டு. அந்த பூஹிம் மற்றும் ஹனுக்கா, அந்த 2 தவிர மற்ற 7 பண்டிகைகளும் ஆண்டவர் லேவியராகமத்திலே கொடுத்தது. அந்த 7 பண்டிகைகளும் எப்படி இயேசுவில் நிறைவேறி இருக்கிறது என்று நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆகவே கிறிஸ்தவர்கள் பண்டிகைகளை ஆசரிக்க தேவையில்லை, பலிகளை கொடுக்க தேவையில்லை, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆனால் அதற்காக நியாயப்பிரமாணம் வேண்டாம், பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று நாம் ஒதுக்க முடியாது. ஏனென்றால் அந்த தீர்க்க தரிசனம், அந்த ஆரம்பம், அந்த அஸ்திபாரம் புதிய ஏற்பாட்டை தாங்குகிறது. பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு கிடையாது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் கிருபை கிடையாது. 5 விதமான அந்த பழைய ஏற்பாட்டு பலிகள் இல்லாமல் இயேசுவானவருடைய கிருபாதார பலியாகிய ஹிலாஸ்மாஸ் பலி கிடையாது. ஆனால் யூதர்கள் என்று சொல்லுகின்ற அந்த இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் அந்த காரியங்களையும் செய்து கொண்டு இயேசுவையும் விசுவாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு பொறாமை வருகிறது, ஒரு ஏக்கம் வருகிறது. என்னதான் நான் அவர்களோடு போய் உட்கார்ந்து அவர்களுடைய மொழியிலே வேதத்தை வாசித்து அவர்களோடு அழவலாவிக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் என்ன இருந்தாலும் இது எங்களுடைய நாடு, என்ன இருந்தாலும் இது எங்களுடைய வேதம், தேவன் இஸ்ரவேலின் தேவன், அப்படித்தானே? அப்போ என்ற அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இங்கு இந்த சபையின் அங்கலாய்ப்பை தீர்க்க தரிசனமாய் காட்டுகிறது உன்னத பாட்டு 8:1. நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீர். ஆனால்
அதாவது நீர் என் இனத்தை சேர்ந்த, இப்படி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாம் தமிழர்கள் அல்லவா? ஒருவேளை இயேசுவானவர் தமிழராய் இருந்திருந்தால் எந்த அளவு உரிமையை நாம் பாராட்டியிருப்போம். யோசியுங்கள், பார்க்கலாம். இப்போ கூட நாம் வெள்ளைக்காரர்களுக்கு என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? கிறிஸ்தவம் வேண்டுமானால் உங்கள் நாட்டிலிருந்து எங்களுக்கு வந்திருக்கலாம், வில்லியம் கேரி கொண்டு வந்திருக்கலாம், அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கலாம், இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கலாம். இருந்தாலும் இது ஒரு ஆசிய நம்பிக்கை. இஸ்ரவேல் ஆசியாவில் இருக்கிறது என்று அந்த ஆசியர்கள் என்கின்ற அந்த ஒரு தன்மையிலேயே நாம் ஐரோப்பியர்களிடத்திலே கொஞ்சம் தென்னாவட்டு காட்டுகிறோம் அல்லவா? இயேசு மாத்திரம் தமிழராய் பிறந்திருந்தால் தமிழர்களாகிய நம்முடைய உணர்வு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். என்ன ஒரு உலகத்துக்கே இயேசுவானவர் இரட்சகராய் இருக்கட்டும், உலகத்தையே அவர் நேசிக்கட்டும், உலகத்தில் அதிகமான பேர் பின்பற்றுவது இயேசுவாக இருக்கட்டும், ஆனால் இயேசு ஒரு தமிழர் என்கின்ற அந்த அந்த ஒரு 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 உணர்வு நமக்கு இருக்கும் அல்லவா? அந்த உணர்வைத்தான் இந்த இடத்துல சபை காட்டுகிறதாம். நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீர். ஆனால் இப்போ பாருங்கள் அன்பானவர்களே, நான் 1979 ஆண்டிலே வேற்று மதத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த வேற்று மதத்தினர் இன்று வரை என்னை சாடுகிறது. என்ன சொல்லி? பெற்ற தாயை உதறிவிட்டு எவளையோ அம்மா என்று அழைப்பது போன்ற ஒரு துரோகத்தை செய்து விட்டாய். அப்படித்தானே? இப்போ நீங்கள் வேற்று மதத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களே, ஆனால் அங்கு அவர்கள் சொல்லுகிற கதைகள் இதல்லவா? ஒரு அம்மாவை அம்மா என்று சொல்லிவிட்டு இப்போ வேறொரு அம்மாவின் பின்னாலே போகிறாய். உன் இனத்தை, உன் மொழியை, உன் மதத்தை, உன் தேசத்தை, உன் கலாச்சாரத்தை காட்டி கொடுத்து விட்டு வேறொருவருடைய தெய்வத்தின் பின்னால் போய்விட்டாய், வேறொரு கலாச்சாரத்தின் பின்னால் போய்விட்டாய் என்று எங்களுக்கு ஒரு அந்நியர்களோடு சேர்ந்து விட்டோம் என்ற ஒரு பட்டம் கொடுக்கிறார்கள் அல்லவா? அப்படி ஒரு நிலை வந்திருக்காது. ஒன்று, நாம் இஸ்ரவேலிலே பிறந்த யூதர்களாய் இருந்திருந்தால், அல்லது இயேசுவானவர் ஒரு தமிழராய் பிறந்திருந்தால், அதைத்தான் இவற்றைத்தான் இந்த அங்கலாய்ப்பு வெளிப்படுத்துகிறது. என்றால் என்ன? அந்த உள்ளே இருந்து வருகிறது, மிஸ் பண்ணிட்டேனே, நான் மாத்திரம் உம்முடைய ஒரு கூட பிறந்த ஒரு ஆளை போல இருந்திருந்தால் என்கின்ற உணர்விலே, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீர். ஆனால் கவிதையிலே வருகிறது. இந்த பால் குடித்தது, பாலை பற்றி ஆழமான அர்த்தம் எல்லாம் தேவையில்லை, இது ஒரு கவிதை. ஆகவே அந்த கவிதையிலே இயேசுவே மணவாளனே, நீர் மாத்திரம் என் இனத்திலே, என் மக்களின் மத்தியிலே நீர் என்னுடைய தாயின் பாலை குடித்த ஒரு என் சகோதரனை போல இருந்தீர். ஆனால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன். என்ன? என் கிறிஸ்தவத்தை நான் ரகசியமாய் வைத்திருக்க மாட்டேன். என் கிறிஸ்தவத்தை நான் வெளிப்படையாக நான் காண்பித்திருப்பேன். அன்பானவர்களே, எத்தனை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவத்தை மறைத்து கொண்டு ரகசிய விசுவாசிகளாக இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் எத்தனை பேர் நீங்கள் கிறிஸ்தவர் என்று உங்கள் குடும்பத்துக்கு காட்டிக்கொள்ள முடியாது? அநேக மனைவிமாருக்கு தங்கள் கணவனுக்கு தாங்கள் கிறிஸ்தவர் என்று காட்டிக்கொள்ள முடியாது. அநேக கணவன்மார் தங்கள் மனைவிக்கு தாங்கள் கிறிஸ்தவர் என்று காட்டிக்கொள்ள முடியாது. பெற்றாருக்கு தெரியாமல் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பிள்ளைகள் எத்தனை பேர்? சொந்தக்காரர்களுக்கு சொல்லாமல் எத்தனை பேர் தங்களுடைய கிறிஸ்தவத்தை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். வேலை செய்யும் இடத்திலே தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று காட்டிக்கொள்ளாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சில கிறிஸ்தவ விரோத வேற்று மத நிறுவனங்களிலே, பள்ளிக்கூடங்களிலே வேலை செய்யும் படிக்கும் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனால் இயேசு மாத்திரம் தமிழராய் இருந்திருந்தால், அல்லது நாம் யூதர்களாய் இஸ்ரவேலர்களாய் இருந்திருந்தால், வெளியிலே உம்மை சந்தித்து முத்தமிடுவேன், எவன் என்ன கேட்பது? அதைத்தான் இங்கு சொல்லுகிறாள் மணவாட்டி, என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். அப்போ நிந்திக்க மாட்டார்கள் தானே. இப்போ இஸ்ரவேலின் தேவனை வணங்குவதை யாரும் குறை சொல்ல முடியாதே. அதைத்தான் இந்த வசனம் காட்டுகிறது. 2வது வசனத்தை பார்ப்போம்.
நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். அப்போது ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்திருந்தால் நான் இஸ்ரவேலனாக தான் இருந்திருப்பேன். அப்படித்தானே? சபை இஸ்ரவேலர்களாகத்தான் இருந்திருக்கும். அப்போது தன்னை ஒரு இஸ்ரவேலனாக அல்லது இஸ்ரவேலாக கற்பனை பண்ணிக்கொண்ட சபை மணவாளனை பார்த்து சொல்லுகிறது, நீர் மாத்திரம் என் தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு சகோதரனை போல இருந்திருந்தால் நான் உம்மை என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். இங்கே இஸ்ரவேலுக்கு நீர் என்னை போதிப்பீர். வாவ்! அதாவது நீர் எப்படி சீஷர்களுக்கு போதித்தீரோ, நீர் எப்படி 2000 வருடங்களுக்கு முன்பு அங்கிருந்தவர்களுக்கு போதித்தீரோ, அதே போல் நீர் எனக்கு போதிப்பீர். இப்போ பாருங்கள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய போதனை நமக்கு இன்றைக்கு கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ நல்ல 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 பிரசங்கிமார், வேத ஆசிரியர்கள் மூலமாய் நமக்கு நல்ல நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆவியானவர் உங்களோடும் பேசுகிறார், அநேகர் மூலமாக நம்மோடு பேசுகிறார். எல்லாம் உண்டுதான். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த நேரடியாக இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவருடைய செய்திகளை, அவருடைய போதனையை கேட்டார்களே, அந்த அவர்களுடைய அந்த பாக்கியம் நமக்கு இல்லை அல்லவா? அதைத்தான் சபை இங்கே சொல்லுகிறது. நீர் என்னை போதிப்பீர், கந்த வர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதள பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். என் மாதளம் பழ ரசம். அப்போ இது என்னவென்றால், திராட்சை ரசமும் மாதுளம் பழ ரசமும் இஸ்ரவேலிலே ரொம்ப பிரபலமானது. அது தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த திராட்சை ரசத்தை குறித்தும் மாதுளம் பழ ரசத்தை குறித்தும் சில ஆய்வுகளை செய்தேன். அது சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்களுடைய துணையோடு. ஏனென்றால் நான் தாவரவியலாளன் அல்ல, நான் அந்த விதத்தில் பழரச விஞ்ஞானி அல்ல. ஆனால் அது சம்பந்தப்பட்டவர்களோடு சேர்ந்து நான் சில ஆய்வுகளை நடத்தின பொழுது கண்டுபிடித்த விஷயங்கள் எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் அந்த ரசங்களில் இருக்கின்றன. மற்றது இந்த திராட்சை ரசம் என்றவுடன் இந்த போதை தருகின்ற திராட்சை ரசம் என்று எண்ணி விடாதீர்கள். இதை குறித்து நான் பாஸ்டரிடம் கேளுங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே நான் விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். அவர்கள் ஒரு திராட்சை ரச ஒரு 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 பங்குக்கு 13 பங்கு தண்ணீர் கலந்து தான் குடிப்பார்கள் என்று. சரி, இப்போ நான் உங்களுக்கு இந்த 2 பழ ரசங்களினுடைய பிரயோஜனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் அதை குறித்து பார்ப்போம். நீங்கள் இந்த இன்று கூட நீங்கள் திராட்சை ரசம், கிரேப் ஜூஸ், வைன் அல்ல கிரேப் ஜூஸ். அப்போ யாராவது வைன் தான் கிரேப் ஜூஸ் என்று நீங்கள் சண்டை பிடிக்க வேண்டுமானால் சண்டை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் இப்போ பேசுவது போதை வராத திராட்சை ரசத்தை குறித்து. அதுபோல் மாதுளம் பழ ரசத்தை குறித்தும் நான் சொல்லுகிறேன். நான் 14 விடயங்களை நான் இங்கே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு சொல்லுவதற்கு. நீங்கள் இவற்றை பார்த்து கொள்ளலாம். விசேஷமாக என்னுடைய நிகழ்ச்சியை சில வைத்தியர்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் என்னோடு நீங்கள் ஒத்துப்போவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இது பெரிய பெரிய ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தவை. அவற்றில் நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுகிறேன். இந்த திராட்சை ரசம் இருக்கிறது அல்லவா, வைன் அல்ல, சாதாரண திராட்சை ரசம், கிரேப் ஜூஸ், அது 14 குறைந்தபட்சம் 14 நன்மைகள் கொண்டதாம். ஒன்று, இந்த இரத்த உறைவை தடுக்கிறதாம். அடுத்தது, இந்த லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், இந்த சொல்லுவோமே எல்டிஎல், அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் என்று, அதை குறைக்கிறதாம். அத்தோடு இந்த நம்முடைய இரத்த அந்த குழாய்கள் அவற்றுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சுகப்படுத்துகிறதாம். இரத்த அழுத்தத்தை, பிளட் ப்ரெஷர் சீர்படுத்துகிறதாம். விட்டமின் சி மற்றும் கே கொண்டிருக்கிறதாம். அதுபோல் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக, அதாவது நம்முடைய உடம்புகளிலே இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லுவோமே, அவற்றை அகற்றுகின்ற ஒரு பதார்த்தமாக இருக்கிறதாம். அதுபோல் புற்றுநோயை கட்டுப்படுத்துகின்ற திறன் இந்த திராட்சை ரசத்துக்கு இருக்கிறதாம். அப்போது இருதயத்துக்கு ரொம்ப நல்லதாம். இருதய ஆரோக்கியத்துக்கு இந்த திராட்சை ரசம் நல்லதாம். அத்தோடு இரத்தத்தில் இருக்கின்ற சர்க்கரையை குறைக்குமா. அப்போ சர்க்கரையை குறைத்தால் சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு இது நல்லது. இப்போது சாதாரணமாக என்ன நினைப்பார்கள் என்றால்,
சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, ஏனென்றால் அது இனிப்பு, ஆகவே அதிலேயும் சர்க்கரை இருக்கும் என்று. மாறாக சர்க்கரையை இது குறைக்குமாம். அது மாத்திரமல்ல, கண்களுடைய ஆரோக்கியத்துக்கு திராட்சரசம் மிகவும் நல்லதாம். அடுத்தது ஞாபக சக்தி மற்றும் அவதானம், நம்முடைய மனநிலை, இவற்றை சீர்படுத்துகின்ற தன்மை இந்த திராட்சரசத்துக்கு இருக்கின்றதாம். அத்தோடு பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்கிருமிகளை அழித்து அந்த ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிவைரல் அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு அதற்கு இருக்கிறதாம். அடுத்தது இந்த நமக்கு வயது போகும் பொழுது சில பலவீனங்கள் வரும் அல்லவா, அந்த பலவீனங்களை குறைக்கின்ற அந்த தன்மை திராட்சை ரசத்துக்கு இருக்கிறதாம். அப்போ பாருங்கள், அதுதான் சபை சொல்லுகிறது, நான் கந்த வர்க்கமிட்ட திராட்சை ரசம், கந்த வர்க்கம் நல்ல வாசனை வருகின்ற அந்த திராட்சை ரசத்தை நான் கொடுப்பேன் அல்லவா, அப்படி இந்த மணவாட்டி சொல்லுகிறான். இப்போ இதில் மாதளம் பழ ரசத்தை பற்றி இருக்கிறது. நான் அதை அடுத்த பாகத்திலே அதற்குரிய அந்த 14 அம்சங்களையும் கூட நான் உங்களுக்கு சொல்லி விட்டு தொடங்குகிறேன். அப்போ இங்கே என்ன சொல்லுகிறது சபை, நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். என் தாயின் வீடு அப்போ இஸ்ரவேலாய்த்தான் இருக்கும். அப்போ நான் இஸ்ரவேலுக்குமே அழைத்து கொண்டு போவேன். இஸ்ரவேலிலே நீர் எனக்கு போதிப்பீர். எப்படி 2000 வருடங்களுக்கு முன்பாக நீர் அமர்ந்து அங்கு இருந்தவர்களுக்கு போதித்தீரோ அதுபோல நீர் எனக்கு போதிப்பீர். நான் இஸ்ரவேலிலே இருக்கின்ற அந்த அழகான பல ரசங்களாகிய திராட்சை ரசத்தையும் மாதளம் பல ரசத்தையும் உமக்கு கொடுப்பேன். பாருங்கள், என்ன ஒரு ஏக்கத்தின் வெளிப்பாடு இந்த சபை சொல்லுகிறது என்று. ஆகவே இந்த ஒரு உணர்வு, இந்த உணர்வைத்தான் தீர்க்க தரிசனமாக இயேசுவானவர் வருவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்க தரிசனமாக மொழியப்பட்டிருக்கிறது. அதாவது அன்பானவர்களே, நன்கு கவனியுங்கள், இயேசுவானவர் வந்துவிட்டு போய் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு சபைக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு வரும் என்பதனை இயேசுவானவர் வருவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வசனங்கள். என்ன ஆச்சரியம், என்ன அதிசயம், என்ன அற்புதம் என்று பார்த்தீர்களா? ஆகவே இந்த 2 வசனங்களும் மிக மிக ஆசீர்வாதமானவை. இந்த மாதளம் பழ அந்த ரசத்தினுடைய தன்மைகளோடு நான் உங்களை அடுத்த பாடத்திலே சந்திக்க போகிறேன். அப்போ இப்போதைக்கு பாருங்கள், நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேனே, ரகசியமாய் நான் உம்மை ஆராதிக்க தேவையில்லையே, பிரசித்தமாய் யாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் நான் உம்மை ஆராதிப்பேனே, என்னை நிந்திக்கவும் மாட்டார்களே, நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு போவேனே, இஸ்ரவேலிலே நீர் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கற்றுக் கொடுத்தீரோ அங்கெல்லாம் நான் உட்கார்ந்து உம்மிடத்திலே கற்றுக்கொள்வேனே. கலிலேயாவிலே, அந்த கலிலேயா கடற்கரையோரம் எத்தனை பேருக்கு கற்றுக் கொடுத்தார் இயேசுவானவர். மலை பிரசங்கத்தை அந்த அழகான மலையிலே இருந்து கற்றுக் கொடுத்தார், படவிலே இருந்து கற்றுக் கொடுத்தார், பல இடங்களிலே எருசலேமிலே கற்றுக் கொடுத்தார், ஒலிவ மலையிலே கற்றுக் கொடுத்தார். இயேசுவானவர் கற்றுக் கொடுத்த அந்த இடங்களுக்கு இன்று கூட நாம் போய் பார்க்கும் பொழுது ஒரு ஏக்கம் வருகிறது. அடடா, 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்துல நான் இருந்திருந்தேனே, ஆனால் இயேசுவானவருடைய அந்த போதனையை நேரடியாய் கேட்டிருப்பேனே என்று. அதைத்தான் இந்த சபை இங்கே சொல்லுகிறது. நீர் என்னை போதிப்பீர், கந்தவர்க்கமிட்ட திராட்சரசத்தையும் என் மாதளம் பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுத்திருப்பேனே. அப்போ அன்பானவர்களே, இந்த 8ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? மனவாட்டியினுடைய ஒரு ஏக்கம். நான் மாத்திரம் என் தாயின் பால் குடித்த சகோதரனாக இயேசுவை கொண்டிருந்தால் எவ்வளோ அருமையாக இருந்திருக்கும் என்று. அவசரப்படாமல் இப்பொழுது போய் வாருங்கள், மிகுதியை அடுத்த பாடத்திலே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன்.